அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகங்களே கிடையாது, அது ஒரு நிழல் அப்படிங்கிறது அறிவியலாளர்களும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களாலும் சொல்லப்படுகிறது. உண்மையில் அது ஆமா இல்லையா அப்படின்றால் ஆம். ராகு கேதுக்கள் அப்படின்றது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையாது, அது ஒரு நீழல், பூமி சந்திரனுடைய நீழல். அந்த நீழல் கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யும்? சாயா கிரகங்கள் என்று பெயர். சாயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு நீழல் என்றுதான் தமிழில் பொருள். அப்ப அந்த நீழல் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஆம், கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மரத்தின் அடியில் ஒரு மனிதன் இளைப்பாறினால் அவன் களைப்பு தீரும். அதுவே ஒரு மரத்தின் நிழலின் அடியில் ஒரு செடி இருந்தால் அது சரியான வளர்ச்சியை பெறாது. ஒரே நிழல் ஒருவருக்கு இளைப்பாறுதலும் ஒருவருக்கு வளர்ச்சியின்மையும் தருகிறது. அதுபோல்தான் இந்த ராகு கேதுக்கள் என்ற அந்த நிழல் கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தில் ஒரு சிலருக்கு நல்வாழ்வையும் ஒரு சிலருக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறார். இப்போது இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்களை செய்ய போகிறார் என்பதை தான் பார்க்க போகிறோம். இப்ப உங்க ராசியை நம்ம பார்க்க போறோம். மீனராசி நேயர்களே வணக்கம். மீனம் காலபுருஷ தத்துவனுடைய 12வது ராசி, செல்ல ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மீன ராசியில் பிறக்கக்கூடிய கடைசி குழந்தைகள் அந்த வீட்டில் மிகவும் பேரும் புகழோட செல்வாக்கூட வாழும் அப்படிங்கிறது முன்னோருடைய வாக்கு. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பெரிய விடுதலை தருமா அந்த ராகு கேது பயிற்சி? கட்டாயமாக பெரிய விடுதலை தருங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. காரணம், உங்க ராசியை விட்டு ராகு விலகுறாங்க, உங்க ராசியின் மீது கேதுனுடைய பார்வையும் விலக போகுது. ராகு கேதுனாலே அது இருட்டு, ஒரு நிழல் அப்படின்னு தான் சொல்றோம். அந்த நீழல், அந்த இருட்டை விட்டு நீங்க வெளியே வர போறீங்க. அப்ப உங்களுடைய திறமைகள் வெளியில தெரியாம இருந்த அனைத்து விதமான திறமைகளும் வெளிக்காட்ட போகுதுங்க. அப்ப குடத்துக்குள்ள எரிஞ்ச விளக்கு குன்றின் மீது எரிய போகிறது. குன்றின் மீது எரிந்தால் எல்லாருடைய பார்வைக்கும் தெரியும். குடத்துக்குள் எரிந்தால் அந்த குடத்துக்கு உள் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். அப்ப இந்த மீனராசிக்காரங்க எனக்கு இவ்வளவு திறமை இருந்தும் என்னுடைய திறமை வெளியில தெரியலையே அப்படின்னு நினைச்சு காத்துட்டு இருந்த மீனராசிக்காரங்களுடைய திறமை எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய போகுது அப்படிங்கிறதான் அந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். உங்க ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து இப்ப 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. நாளில் இருக்கிற குரு நல்ல நல்ல விஷயங்களா தான் செய்வாங்க. 7.5 சனி மட்டும் இருக்குது, அது விரைய சனியா தான் இருக்குது. நீங்க சுப விரைய செலவா பண்ணினாலே போதும், இந்த 7.5 சனியுடைய தொல்லை நீங்க அசால்ட்டா கடந்து வந்துடலாம். மற்றபடி ராகு கேது என்ன செய்யும்? முதல்ல சொன்னதாங்க, இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வருவீங்க. நல்ல சட்டை போட்டு கெத்தா 10 பேர் மதிக்கக்கூடிய வாழ்க்கை விஷயங்களை இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு செய்ய போகிறது. என்ன விஷயங்களை செய்யும்? உடல் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் மேன்மை அடையுங்க. மனசுக்குள்ள போட்டிருந்த இனம் புரியாத பயம் அது உங்களை விட்டு ரிலீஸ் ஆயிருங்க. ஐயோ, அதை என்ன செய்ய போறோம், இது என்ன செய்ய போறோம், அது அப்படி பிரச்சனையா இருக்குது, அப்படி பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுங்க. உடல் ஆரோக்கியம் என்ன அப்படி படுத்தி எடுக்குது, இப்படி படுத்தி எடுக்குது அப்படின்னு உடல் ஆரோக்கியம் செமை மேன்மை அடைய போகுதுங்க. இப்போ உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியுமே உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் தானே. அது ரெண்டுமே உங்களுக்கு போதுமே. 7.5 சனி சின்ன சின்ன செலவை கொடுத்தா என்ன, ஆரோக்கியம் செம, மன நிம்மதி செம. அதனால அசத்தலான விஷயங்களை இந்த மீனராசிக்காரங்களுக்கு செய்ய போகிறது. அடுத்து கேது பகவான், கேது 6ல் இருப்பது. கெட்ட கிரகங்கள் 3, 6, 10, 11 இருப்பது சிறப்பு அப்படிங்கிறது முன்னோருடைய வாக்கு. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு சிம்மம் காலபுருஷனுடைய 5வது ராசியில உங்க ராசிக்கு 6வது ராசியா மாறி அதுல போயிட்டு கேது இருக்காங்க. 6 எதிரியுடைய ஸ்தானத்தில் கேது இருப்பது எதிரியை வீழ்த்துங்க. எதிரி எதுன்னு ஒரு வலையில சிக்க வச்சிருங்க. எதிரிகிட்ட இருந்து நீங்க ஈஸியா தப்பிச்சிருவீங்க. வழக்கு இருந்தா வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஆரோக்கியம், நோய் நொடியில மாட்டியிருந்தா நீங்க ரிலீஸ் ஆயிருவீங்க. அப்ப கடன், எதிரி, நோய், இந்த 3 விஷயத்துல இருந்துமே நீங்க விடுதலை அடைய போறீங்க அப்படிங்கிறத அந்த 6ல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு காட்டுது. ஆனா மீனராசிக்காரங்க மிக சிறப்பான ராஜயோகத்தை இந்த ராகு கேது பயிற்சியால அடைய போறீங்க. சரி, உங்க ராசிக்கு எந்தெந்த தசாபதிகள் நடந்தா ரொம்ப நன்மை செய்யும் அப்படின்னா, ராகு மீனராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய திசையும் சந்திர திசையும் மிகச்சிறப்பான விஷயங்களை செய்யுங்க.
அதுக்கடுத்து செவ்வாய் திசைங்க. செவ்வாய் திசை, சூரிய திசை, சந்திர திசை நடக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு மிக 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 சிறப்பான பலனை செய்யுங்க. மீனராசிக்காரங்களுக்கு புதன் திசை நடந்தா கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. புதன் திசை கொஞ்சம் அப்பப்ப தொல்லைகளை செய்யும். சனி திசையுடைய கடைசி பகுதி, அதாவது முதல் 9 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 9 ஆண்டு நடக்க சனி திசை நடக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கணும். மற்றபடி மீது எல்லாருக்குமே ரொம்ப நல்ல செமையான விஷயங்களா தாங்க செய்ய போகுது. உங்க ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு என்ன செய்யும்? பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரமே ஃபைனான்ஸ், பணம் சம்பந்தமான முடக்கங்கள் தீருங்க. யார்ட்டாவது கடன் வாங்கிட்டு கட்ட முடியாம அவஸ்தைப்பட்டீங்களா? அந்த கடனை ஈஸியா அடைச்சிடலாங்க. ஒருத்தர கடனை கேட்டிருக்கங்க, அந்த கடனை வாங்கி இன்னொருத்தருடைய தொல்லை பண்ணக்கூடிய கடனை அடைச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஈஸியா அடைச்சிடலாங்க. கடன் வாங்கி கடன் நேர் பண்ணிடலாங்க. அது ஏங்க கடன் வாங்கி கடனை நேர் பண்றதுனால சம்பாரிச்சு செய்ய முடியாதா? ஏற்றசனி நடக்கிறதா வருமானம் வர்றதுக்கும் செலவுக்கும் உங்களுக்கு சரியா இருக்குங்க. அதில் கடன் ஆளை நீங்க வந்து கட்டாயம் மாத்தி விடலாம் பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. அடுத்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரங்க. சனி வேலையாட்கள், வேலை தேடி காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்குங்க. நல்ல வேலையாள் வேணும்னு காத்திருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு நல்ல வேலையாள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த மீனராசிக்காரங்களுக்கு. அடுத்து ரேவதி. ரேவதி புதனுடைய நட்சத்திரம். படிச்சுட்டு கூடிய மாணவர்களுக்கு நல்ல கல்வியை தருங்க. தாய்மாமன் சீர் கிடைக்குங்க. காது குத்து ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தலாங்க. தாய்மாமன் ஊரே மதிக்கிற மாதிரி கெத்தா கொண்டு வந்து சீர் வைப்பாருங்க. எந்த ஒரு பிரச்சனை விஷயம் கிடையாதுங்க. மீனராசிக்காரங்க காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கணும், இடம் பத்திரம் பதியணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தாராளமா செய்யுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம சுகமாக சிறப்பாக முடியும். உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்க சொந்த ஜாதகத்துல அசுப தசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதேனும் மோசமான தசைகள் நடந்தால் கொஞ்சம் தொல்லைகளை தருங்க. மீனராசிக்காரங்களுக்கு முதல்ல சொன்னதா அசுப தசை அப்படிங்கிறது பெரிய நிறைய ராசிகள் எதுவுமே செய்யாதுங்க. சனி திசையுடைய கடைசி பகுதி மட்டும்தான் தொல்லைகளை தரும். புதன் திசை தொல்லைகளை தரும். வேற எந்த பிரச்சனை விஷயங்களும் செய்யாது. மீன ராசிக்காரங்க வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் எது அப்படின்னு சொன்னா, மீனமே நீர் ராசிங்க. கடலோரம் நதியோரம் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்றது நல்லதுங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்க. வசதியும் வாய்ப்பு இருக்க காசி கூட போயிட்டு வரலாங்க. கடல் நதியோரம் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு பண்ணுங்க. நன்மையான நலமான வாழ்க்கை அடைவீங்க மீனராசிக்காரங்க.